ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு வம்பு வம்புன்னு ஒரு கதை. ஒரு பாட்டி நிறைய பலகாரம் எல்லாம் சுட்டு ஒரு காட்டு வழியாக விற்க போவாங்க. எப்போவுமே காட்டு வழியாக விற்க போவாங்க. போயிட்டு நிறைய விற்று அதெல்லாம் நல்லா பணமாக்கி வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தடவை என்னாச்சுன்னா, இந்த போகும்போது காட்டில் ஒரு கல் தடுக்கி இந்த பாட்டி பாவம் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தோடனே கூடையில் இருக்கிற தலைமையில கூட வச்சுருப்பால, அந்த கூடையிலேருந்து பலகாரம் கூட கீழே விழுந்து எல்லா பலகாரமும் அப்படியே செதறி போச்சு. செதறினோட பாட்டிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அடடடா, இது என்ன வம்பு வம்பா போச்சு, இது என்ன வம்பு வம்பா போச்சு அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்லுவோம். இதை ஒரு குரங்கு மேலே இருந்து பார்த்துட்டு இருந்தது. பார்த்துட்டு பாட்டி பேசாமல் எல்லாம் போச்சு சொல்லிட்டு அந்த கூடையில் பானையில் வச்சுருந்த பிரகாரம் தான் கீழே விழுந்தது. பானையை உடஞ்சி போச்சு. கூடையை மட்டும் எடுத்து இடுப்பில் வச்சு ரொம்ப வருத்தமாக வீட்டுக்கு போகும்போது இந்த குரங்கு என்ன பண்ணிடுச்சுன்னா, மேலேருந்து அழகாக இறங்கி வந்து சொல்லுது, ஆனால் இது என்ன வம்பா போச்சு, இப்படி ஒரு பலகாரமா, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த பலகாரத்தை ஒவ்வொன்றா எடுத்து வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இனிப்பாக இருக்குது, ஒரு சிலது உப்பு காரமாக இருக்குது. பிடிச்சி அந்த குரங்குக்கு ஃபுல்லாக மண்ணிலேருந்து எடுத்து தட்டி 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 சாப்பிட்டுட்டு இந்த பானையை எடுத்து இப்படி பார்க்குது. பானையில் ஓட்டை. அடடா, நம்ம ஒன்று பண்ணலாம். இந்த வம்புங்கிற பலகாரம் அது என்ன நினச்சிருக்குன்னா, வம்புங்கிறது ஒரு பலகாரம் நினச்சிருக்கு. இந்த வம்பு பலகாரத்தை இன்னும் வாங்கிட்டு வரலாம் சொல்லி இப்படி காட்டு வழியாக போனோன்னா ஒரு சின்ன பெட்டிக்கடை. இந்த பெட்டிக்கடையில் போய் இந்த பானையை காமிச்சு இப்படி அந்த ஓட்டை வழியாக காமிச்சு, கடைக்காரண்ணா இதில் நிறைய வம்பு பலகாரம் கொண்டு வந்த ஒரு பாட்டி, எனக்கு கொஞ்சம் தரையா அப்படின்னு கேட்டுச்சு. இப்போ இந்த கடைக்காரன் யோசனை பண்ணா, கடைக்காரனுடைய அம்மா தான் அந்த பாட்டி. கஷ்டப்பட்டு பலகாரம் பண்ணி விற்கிறது கிராமத்துக்கு கொண்டு போகும்போது விழுந்து உடஞ்சிருச்சு. இந்த குரங்கெல்லாம் தின்னுடுச்சா, ஒரு பாடம் பண்ணணும் சொல்லிட்டு உள்ளே போய், ஓகே நான் தரேனே, வம்பு பலகாரம் தானே வேணும் இரு சொல்லி உள்ளே போய் ஒரு சாக்கில் 2 வேட்டை நாய் எப்போவுமே காடுகிட்ட இருக்கிறவங்க வேட்டை நாய் வச்சுருப்பாங்க. வேட்டை நாய் குட்டி குட்டியாக உள்ள சாக்கில் போட்டு கட்டி, இந்தா சாக்கு நிறையா இருக்குதுன்னு சொல்லி குரங்கிட்ட கொடுத்துருச்சு. இந்த குரங்கு என்ன பண்ணிடுச்சு, சந்தோஷமாக நமக்கு வம்பு பலகாரம் கிடச்சிதுன்னு சொல்லி சந்தோஷமாக எடுத்து முதுகில் போட்டுண்டு ஜாலியாக நடந்து போய் அந்த மரத்தை சோட்டில் உட்காந்து பிரித்து சாப்பிடலாம் அப்படின்னு பிரித்த உடனே இந்த நாய் குதிச்சு குரங்க பிடிக்க அப்படி கவ்வறதுக்கு ரெடியாக பார்த்த உடனே குரங்கு பயந்துருச்சு. ஐயோ, இன்னும் நாய் வேட்டை நாய் இருக்கு உள்ளன்னு சொல்லி வேகமாக அந்த மரத்தில் மேலே கிடுன்னு ஏறிடுச்சு. யாரு? குரங்கு. நம்ம வம்பு பலகாரம் கேட்டோம், இது 2 குரங்கு 2 நாய் வேட்டை நாய் கொடுத்துருக்கான் கடைக்காரன் அப்படின்னு நினச்சி மேலே இந்த நாய் மரத்து மேலே ஏற முடியாமல் கீழே நின்று வள்னு கத்துது. குரங்கு பசியோடு இருக்குது, கீழே இறங்க முடியாமல் பயந்துன்னு அப்படியே மரக்கிளை இழுத்து பிடிச்சின்னு உட்காந்துருக்கு. என்ன பண்ணுறது, ஒன்றும் செய்ய முடியல. அப்போ என்னாச்சுன்னா, குரங்கு பசி ராத்திரி ஆயிடுச்சு, இன்னும் பசி தாங்காது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மரத்தை நல்லா மேலே பார்க்கும்போது மரத்தில் இந்த மிளகு கொடி இருக்குல்ல, மிளகு கொடி சுற்றி இருக்கும். இது சின்ன காய் பச்சை கலரில். இந்த காய் சாப்பிட்டா நமக்கு பசி அடங்கும் சொல்லி வேகமாக கொலையாக அந்த மிளகு கொலையை எடுத்து வாயில் கவு நம்பி அவங்க சாப்பிட்டு 2 நிமிஷத்தில் மிளகு காயம் தெரியாமல் சாப்பிட்டனால வயிறு கபகபா எரியறது, வாயெல்லாம் எரியறது, மூக்கால் தண்ணி வருது, கண்ணால் தண்ணி வருது. அடடடா, பசியோடு இல்லாமல் நம்ம சும்மா இருக்காமல் இந்த மிளகு காய் தெரியாமல் சாப்பிட்டோமேனு அது வருத்தப்பட்டு உட்காரும்போது இருட்டாயிடுச்சு. கீழே இறங்கி போக முடியலை. போனால் தண்ணியாவது குடிக்கலாம், அதுக்கும் முடியலை. அப்புறம் இருட்டானோன்னா இந்த 2 நாய் மரத்தை சுற்றி ஒன்றும் பண்ண முடியலை. போகலான்னு சொல்லி 2 நாயும் மெதுவாக அதனோட வீட்டுக்கு போனோன்னே இது போனதுக்கப்புறம் அந்த வயிறு எரிச்சல் எல்லாம் குடுன்னு இறங்கி பக்கத்தில் இருக்கிற குளத்துக்கு தண்ணி நல்லா அப்படியே
வாயால் கம்பி தண்ணி குடிச்சது குரங்கு. தண்ணி குடித்ததுக்கப்புறம்தான் வயிறு சரியாச்சு. அப்போது அது நினச்சிக்கிறது, வம்புனா தகராறு, வம்புனா கஷ்டம்னு அர்த்தம். நம்ம தெரியாமல் வம்பு பலகாரம் நினச்சோம் இல்லையா, அதனால தான் இந்த நாயை நம்மளுக்கு வம்பு பண்ணித்து, இந்த மிளகு வம்பு பண்ணித்து. அதனால நம்ம வம்புனா என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய மீனிங்னு தெரிஞ்சிருக்கணும். வம்புனா மற்றவங்களுடைய கூட சண்டை போடுறது, வம்பு பலகாரங்கிறது தப்பு அப்படின்னு குரங்கு நல்லா புரிஞ்சுதா? இப்போ வம்புன்னா என்ன புரிஞ்சுதா உங்களுக்கு? ஓகே, பை. ராம் ராம்.